نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதம். இந்த ரமலானினுடைய நோக்கம் என்பது அல்லாஹு தஆலா இரண்டு விஷயங்களை இந்த ரமலானில் வைத்திருக்கின்றான். ரமலானினுடைய ரமலான் என்பது தமிழினுடைய அகராதிகளில் போய் பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்பது கரிக்குதல் என்பதாக அர்த்தமாக இருக்கும். கரிக்குதல் அப்படி என்றால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் மாதம் என்பது இருந்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, எந்த ஒரு நபர் ஈமானுடனும் இஹ்லாசுடனும் ரமலான் மாதத்தை நின்று வணங்குவாரோ அவர்களுக்கு குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிக், முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் ரமலானை குறித்து அறிமுகப்படுத்துகிற பொழுது இப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தின் மீது எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் நோன்பு உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு என்ன சொல்கிறான் என்றால், நோன்பு என்பது நம்மின் மீது மட்டும் கடமை அல்ல, முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர் மீதும் கடமையாகத்தான் இருந்து வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌன நோன்பு என்று ஒரு நோன்பை வைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்கள் ஊருக்கு செல்கிற பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், யார் கேட்டாலும் நீங்கள் பேச வேண்டாம், நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக நோன்பு வைத்துக் கொண்டார்கள். பிறகு அல்லாஹு தஆலா குழந்தையான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தார் என்பது குர்ஆன் நமக்கு தெளிவாக காமிக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில் ஏறிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது
அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரணத்தை சொல்லுவார்கள். அதில் முதலாவது, எந்த ஒரு நபர் என் பெயரை சொல்லி அதற்காக வேண்டி என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும், அவர்களினுடைய மூக்கு அடிபடுத்தும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக சொல்லுவார். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதருக்கு தாய் தந்தை பெற்றோர்களில் 2 பேரோ அல்லது 2 பேரில் யாராவது ஒருவர் கிடைத்து அதன் மூலமாக அவர்கள் சொர்க்கம் செல்லவில்லை என்றால் அந்த நபரின் மீது அவர்களினுடைய மூக்கு உடைபடட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வரகிம அல்ஃபுன், அவர்களினுடைய மூக்கு உடைபடட்டும். ரஜுலன் யதுஹு அலைஹி ரமலான், எந்த ஒரு மனிதன் ரமலானை அடைந்து சும்ம பிறகு இஸ்தலக கபுல யக்ஃபிர லஹு, ரமலான் செல்வதற்கு முன்னால் அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அந்த மனிதர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நாம் இந்த ஹதீஸில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். மலக்குமார்களினுடைய தலைவர் துஆ செய்ய நபிமார்களினுடைய தலைவர் ஆமீன் என்று சொன்னார்கள் என்றால், இந்த ரமலான் நம்மிடத்தில் வந்து இந்த ரமலான் முடிவதற்குள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்தாக வேண்டும். இல்லை என்றால் அந்த மனிதனுக்கு நாசம் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரமலான் நோன்பை வைக்கக்கூடியவர்களை 3 தரமாக பிரித்திருக்கிறார்கள். அதில் இந்த 3இல் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, பசி தாகம் இச்சை விட்டு விலகி இருப்பவர்கள் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசியாக நபரை சொல்கிறார்கள். இரண்டாவதாக, கண் காது நாவு கை கால் போன்ற உறுப்புகளிலிருந்து உறுப்பினுடைய பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியவர் சிறந்த நோன்பாளி என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்தில் நாம் கண்களை கொண்டோ காதுகளை கொண்டோ நாவுகளை கொண்டோ இந்த உறுப்புகள் எல்லாம் வைத்து பாவம் செய்யாமல் இருப்பதுதான் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. ஏதோ நோன்பு வந்தது, நாம் நோன்பு வைத்தோம், நோன்பு வைத்துக் கொண்டே ஹராமான விஷயங்களை பார்ப்பதும் ஹராமான இசையை கேட்பதும் ஹராமானதை பேசுவதும், இந்த 3 விஷயங்களில் இருந்தும் நாம் காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் வைக்கக்கூடிய நோன்பு நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆக சிறந்தவர்களை இந்த நோன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3ஆவதாக ஒரு நபரை சொல்லுவார்கள். உள்ளத்தில் இருந்து இந்த உலக ஆசையை விட்டு இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை வைத்துக் கொள்கிறாரே அவர்தான் மிகச் சிறந்தவர் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். உண்மையில் நோன்பு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் நோன்பு வைக்கிறோம், காலையில் சாப்பிடுகிறோம், இரவில் நோன்பு துறக்கிறோம் என்று இல்லாமல் இந்த கிடைத்திருக்கக்கூடிய ரமலானை உள்ளத்தின் உலக ஆசைகளை விட்டும் இந்த ரமலான் முடிவதற்குள் என் ரப்பினுடைய பிரியம் எனக்கு வேண்டும் என்கின்ற நிய்யத்துடன் எந்த ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறாரோ அவரினுடைய நோன்புதான் சிறந்தது என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள்.
அல்-ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நோன்பு என்பது ஷஹ்ரு ரமலானோ ஜிஹாதத்தானி லினஃப்ஸ், ஜிஹாத் என்று சொன்னால் போர் செய்வது. இந்த ரமலானில் 2 விதமான போரை தன்னுடைய நப்சுடன் செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் முதலாவது ஜிஹாது பின் நஹாரி அலா ஸியாம், பகல் நேரத்தில் நோன்பை வைத்துக் கொண்டு தன்னுடைய நப்சிடம் போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது ஜிஹாது பில் லைல் அலல் கியாம், இரவுகளில் நின்று வணங்குவதன் மூலம் தன்னுடைய நப்சிடம் இருந்து போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த போரில் சில நபர்கள் மட்டுமே தான் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமை என்கின்ற குணம் வேண்டும் என்பதாக அல்-ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பினுடைய நோக்கத்தை கடைசியில் சொல்லுவார், லஅல்லகும் தத்தகூன், இறையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்காகத்தான் இந்த நோன்பு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். தக்வா என்பது நோன்பு வைப்பதின் மூலமாக முதலில் நம் பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும். இரண்டாவது தக்வா என்கின்ற இறையச்சம் நமக்கு கிடைக்க வேண்டும். இமாம் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம். 11 மாதங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு கற்றுத் தருகிறது. தக்வாவுடன் வாழ வேண்டும். அதற்காக ஒரு பயிற்சி காலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலானினுடைய ஆரம்பத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த 30 நாட்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் திட்டமிடுதல் என்பது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. ஏதோ காலையில் இருந்து எழுதிட்டோம், சகுரை சாப்பிட்டோம், இரவில் இஃப்தாரை முடித்தோம் என்று இல்லாமல் பகல் நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்குள் குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனாவது முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும். அதுமையாக குறிப்பாக அதிகம் ஆசைப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் குர்ஆனினுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் அல்லாஹ் தஆலா பல மடங்கு கூலியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லோர்களும் வலிமார்களும் சஹாபி பெண்மணிகளும் எப்படி இந்த ரமலான் மாதத்தை கழித்தார்களோ, தக்வாவுடன் எப்படி கழித்தார்களோ, அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தை கழிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا رب مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.